புதிய ஜிஓல என்ன 41/2026 என்ற அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, இந்த சிறிய இரத்த பரிசோதனை நிலையங்கள் இரத்த பரிசோதனை முடித்த பிறகு அவர்கள் ஒரு மருத்துவரிடமோ அல்லது எம்எஸ்சி பெத்தாலஜி, எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி அல்லது எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி முடித்த பட்டதாரிகளிடமோ கையெழுத்து போட்டால்தான் அந்த இரத்த பரிசோதனை முடிவுகள் வந்து செல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் அவங்க கொண்டு வர்றாங்க. உரிமை பறிக்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த லேப் டெக்னீஷியன் பணியாற்றக்கூடியவர்கள் சொந்தமாக லேப் வச்சிருக்கவங்கலாம் லேப் டெக்னீஷியன் படிப்புகளில் படித்தவர்கள் தான். தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் அங்கீகரித்த நிறுவனங்களில் படித்தவர்கள் தான். அவ்வாறு படித்தவர்கள் இரத்த பரிசோதனைகளை முடித்த பிறகு அவர்கள் தான் பொறுப்பேற்று கையெழுத்து போட வேண்டும். நான் ஒரு பரிசோதனை பண்ணணும்னா நான் தான் கையெழுத்து போட வேண்டும், அவங்க தான் பொறுப்பாக முடியும். ஆனால் அதை விடுத்து மருத்துவர்கள் வந்து கையெழுத்து போட வேண்டும் அல்லது எம்எஸ்சி பெத்தாலஜி மைக்ரோபயாலஜி முடிச்ச பட்டதாரிகள் கையெழுத்து போட என்பது சட்டத்திற்கு புறம்பானதாகும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அரசாணையை இப்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள். இதோட உள்நோக்கம் என்னன்னாக்க, இந்த சிறிய இரத்த பரிசோதனைகளுக்கு ஒவ்வொரு நாளும் 10லேருந்து 15 பயனாளி தான் வருவாங்க. அப்போ அவங்க வந்து டெய்லி சம்பாதிக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபா தான் இருக்கும். அவங்க வாடகைலாம் கொடுத்த பிறகு ஏதோ குடும்பத்தை நடத்த முடியும், ஒரு மினிமம் வருவாயோட வாழ்வாதாரத்தை நடத்த முடியும், அவ்வளவுதான். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் மருத்துவரை வைத்துக் கொள்ள என்று சொன்னால் என்ன ஆகும்? மருத்துவர்களுக்கு 60,000 70,000 சம்பளம் கொடுக்கணும். அப்போ இந்த லேபில் எவ்வாறு நடத்த முடியும்? எனவே மறைமுகமாக இந்த சிறிய இரத்த பரிசோதனைகள் மூடப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு திட்டமிட்டு தொடர்ந்து செயல்படுறாங்க. இது வந்து தமிழ்நாடு அரசு மட்டும் இல்ல, இந்திய அரசாங்கத்துக்கு அந்த உள்நோக்கம் இருக்கு. இதுக்கு பின்னால வந்து உலக வங்கி, சர்வதேச நிதி மூலதனம் போன்ற இருக்கின்றன. எனவே நாடு முழுவதும் மருத்துவ சேவைகளை தனியார் மயமாக்க வேண்டும், கார்பரேட் மயமாக்க வேண்டும் தான் அடிப்படையான நோக்கம். எனவே அந்த அடிப்படையில் தான் தேசிய நலக்குழு 2017 உருவாக்கப்பட்டு அதை நாடு முழுவதும் மூர்க்கத்தனமாக மோடி அரசு நடைமுறைப்படுத்துகிறது. அதை தற்பொழுது உள்ள விஜய் அரசு நடைமுறைப்படுத்துகிறார்கள். எனவே இது வந்து ஏற்படுவதில்லை. எனவே உடனடியாக அந்த ஜிஓஎன் 41/2026 ரத்து செய்ய வேண்டும், இல்லைன்னு சொன்னால் திருத்தம் செய்ய வேண்டும். அந்த யார் பரிசோதனை செய்கிறார்களோ பரிசோதனை செய்யக்கூடிய அந்த லேப் டெக்னீஷியன் சைன் பண்ணா போதும் என்ற திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். இது வந்து மோசமான போக்கு. இதை கண்டித்து நாளைய தினம் சென்னையில எழும்பூர் ருக்மணி லட்சுமி சாலையில் உள்ள ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் உண்ணாநிலை அறப்போராட்டம் நடைபெற உள்ளது. இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்திற்கு அனைத்து லேப் டெக்னீஷியன்களும் அனைத்து மருத்துவத்துறை பணியாளர்களும் தமிழக மக்களும் ஆதரவு தர வேண்டும் கேட்டுக்கொள்கின்றோம். இது ஏதோ சிறிய இரத்த பரிசோதனை பாதுகாக்கின்ற விஷயம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுடைய ஏழை எளிய மக்களுடைய மருத்துவ சேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான போராட்டமாகும். கார்பரேட்டுகளுக்கு எதிரான போராட்டமாகும். பெரிய இரத்த பரிசோதனை நிலையங்களுக்கு எதிரான போராட்டமாகும். அவங்க இரத்த பரிசோதனை நிலையங்களை நடத்த வேண்டாம்னு சொல்லவில்லை, ஆனால் அந்த நிறுவனங்களுக்காக சிறிய நிறுவனங்களை மூடக்கூடாது என்பது என்னுடைய கோரிக்கை. எனவே அதை வந்து தாவேக அரசு புரிந்து கொள்ள வேண்டும். எனவே போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு உடனடியாக அந்த அரசாணை எண்ணில் திருத்தத்தை, அந்த அரசாணையில திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.